அறிவாலயத்தை வெள்ளையடித்து வாடகைக்குத்தான் விட வேண்டும் என்ற அமைச்சர் நிர்மல்குமாரின் பேச்சுக்கு திமுக எம்பி ஆர் ராசா எதிர்வினையாற்றியிருக்கிறார். அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ஆர் ராசா. அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா எதிர்வினையாற்றியுள்ளார். காருக்கு தேசிய கொடி வந்துவிட்டதால் சில தருதலை அமைச்சர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று ஆர் ராசா காட்டமான எதிர்வினையாற்றியிருக்கிறார். அறிவாலயத்தை குறை செல்லும் தருதலை கூட்டம் தமிழ்நாட்டை ஆள்கிறது என்றும் ஆர் ராசா காட்டமாக விமர்சித்திருக்கிறார். அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். இன்றைக்கு சில தருதலைகளுக்கு காரிலே தேசிய கொடி வந்துவிட்ட காரணத்தினால் அறிவாலயத்திற்கு வெள்ளை அடித்து வாடகைக்கு விடலாம் என்று சில தருதலை அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பத்திலே நடைபெறுகின்ற இந்த விழாவில் சொல்கிறோம், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் அரசியலில் கிரக பிரவேசம் நடத்திய பிறகுதான் தமிழர்கள் தங்கள் வீட்டுக்கு வெள்ளை அடித்துக் கொண்டார்கள். அறிவாலயம் தோன்றிய பிறகுதான் தமிழர்கள் தங்கள் வீட்டுக்கு பலமுறை வெள்ளையடித்துக் கொண்டார்கள். தமிழ்நாடு தனக்கு வெள்ளையடித்துக் கொண்டது. எனவே அந்த அறிவாலயத்தை குறை சொல்லுகின்ற ஒரு தருதலை கூட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த திருமண விழாவில் பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் இருதயத்தை தாங்கியிருக்கின்ற கலைஞருடைய குடும்ப விழாவில் மணமக்கள் வாழ்க என்று வாழ்த்துகின்ற அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த தருதலை கூட்டத்தை ஓட்டுவதற்கு எல்லா முயற்சிகளும் எடுப்போம் என்று சொல்லி மணமக்கள் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தருதலை கூட்டத்தை ஆட்சியில் இருந்து விரட்ட எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் என்று பேசியிருக்கிறார் ஆர் ராசா. அமைச்சர் நிர்மல்குமார் கூறிய கருத்துக்கு காட்டமான எதிர்வினையாற்றியிருக்கிறார். தற்போது அவர் பேசிய காட்சிகளை பார்த்தோம். அமைச்சர் நிர்மல்குமார் முன்னதாக அண்ணா அறிவாலயத்தை வெள்ளையடித்து வாடகைக்குத்தான் இனிமேல் விட வேண்டும் என்று விமர்சித்திருந்தார்.